இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த எல்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு அந்த செக் மாஸ்டர் அவனை வந்து இந்த மாதிரி ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இருங்க நீங்கள் சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு ரேரான ஒரு மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கடவுளை பார்த்தேன். அவர் வந்து எனக்கு ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுக்கிறான். அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த எல்டர்ஸ் எல்லாமே வந்து வாங்கி பார்க்குறாங்க. அப்படி வாங்கி பார்த்தோன்னேயுமே அந்த பாக்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாக்ஸ், நார்மலான ஒரு பாக்ஸ் கிடையாது. இதோட மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ட்ரெஷர் தான். இப்போ அந்த இல்லத்தில் ஓப்பன் பண்ணிக்கிற ட்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெஷர் வந்து எங்கேயோ இருக்குது, அற்புதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த லீட் இருந்துட்டு, ஆனால் உண்மையான விஷயம் அது கிடையாது. ஆக்சுவலாக அந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ட்ரெஷராக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பொருள் தான். ஆனால் அது முக்கியம் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து அந்த சூப் இருக்கும், அந்த ஈகிள் டீமில் செஞ்ச சூப்பு. இதை வந்து அந்த கடவுள்கிட்டருந்து நான் கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கோசரம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எல்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது வந்து ஸ்பிரிச்சுவல் கியூவையும் ஹோலி எனர்ஜியும் அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி வந்து இதில் இருக்குது, நான் வந்து இதை சாப்பிட்டு ஈஸியாக டெவலப் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு எல்டர் எல்லாமே வந்து சண்டை போட்டு அது வந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி லெவலப் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவங்க அந்த எல்டர்ஸ் இருந்துட்டு ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ அவனும் இந்த டாக்டருமே வந்து அங்கேருந்து போகிற சமயத்தில் வந்து அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி அந்த கடவுள் வந்து அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஏதோ வந்து மென்ஷன் பண்ணார், அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரெஃப்ரிஜிரேட்டர்னால் வந்து எனக்கு சரி என்னென்னு தெரிலம்மா, ஒருவேளை வந்து அது ஃபுட்டை எல்லாமே வந்து ஒரு மாதிரி கூலிங் பண்ணிட்டு வச்சுக்கிற ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அந்த எல்டர்ஸ் எல்லாமே வந்து பேசுகிறானுங்க. இந்த மாதிரி அது வந்து ஈசுமோங்கிற ஒரு மவுண்டெயினில் இருக்குது. அது ரொம்பவுமே வந்து பனி படர்ந்த ஒரு மவுண்டெயின். அங்கே வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர்னால் வந்து கண்டிப்பாக ஏதாவது அந்த ஐஸ் சம்மந்தமான ஒரு பொருளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த லீடர் வந்து இது கேட்டுடுறான். நீ இப்போ என்ன சொன்ன அந்த ஈசுனோ மலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் செக் லீடர், அங்கே வந்து பனி படர்ந்து இருக்கும், எங்கே பார்த்தாலுமே வந்து பனி குளிர் எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஷர்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டான ஏதாவது ஒரு ட்ரெஷராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு அற்புதம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ அந்த கடவுள் வந்து எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போட்டு தான் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காரு, அவருக்காக வந்து நான் இதையாவது போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் மாஸ்டர் அந்த கடவுள் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் ஏன் போய் அவரே எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா நம்மளே மாதிரி மினியன்ஸ் எதுக்கடா இருக்கிறோம், வாங்கடா போய் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செக் லீடர் வந்து அங்கே கிளம்பிடும். அப்படி கிளம்பி போனால் அந்த ஈசுனோ மலையில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி குளிராக இருக்குது. அவனாலேயே வந்து கல்டிவேஷனில் வந்து ஒரு லெவலில் அட்டைன் பண்ணியிருந்தாலுமே கூட அவனால் வந்து அது ஏற்றுக்க முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் சவுத் சைட்லேருந்து வரீங்க, அந்த இடம் வந்து ரொம்ப வாமாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு எடுத்துனே வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கல்டிவேஷன் இவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்து அங்கே வரான். அவனை வந்து இன்னொரு கல்டிவேட்டர்னு வைக்கலாம். அவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து ஒரு சைனீஸ் கேம் இருக்குது, அந்த சைனீஸ் கேம் வந்து கிராக் பண்ணும், அது கிராக் பண்ணால் தான் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த லீடர் பார்த்துட்டு, இதுக்கும் நம்ம கடவுள்கிட்ட இருக்கிற அந்த செஸ் போர்டுக்குமே வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை நான் பார்க்கும்போது வந்து அந்த கடவுள் வந்து ஒரு மூவ் பண்ணார், அந்த மூவ் பண்ணால் இது ஓப்பன் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னால் வந்து இது ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே அவன் சொல்கிறது வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து இருந்துட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணுறது வந்து இம்பாசிபிள், நான் தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன், ஆனால் என்னாலே வந்து இது கிராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து எவ்வளவோ சொல்கிறக்கு ட்ரை பண்ணுவான். இல்லைடா மாடுகளாக என்னால் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு தான் வர்றான் ஒரு வழுக்கு மண்டை, அதாவது நடும் மண்டையில் வழுக்கியாக இருக்கும், சுற்றி முடியாக இருக்கும். அவனை பார்த்தோன்னே இவருப்பா எவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவரை பற்றி உனக்கு தெரியாதா, இவர் வந்து 400 வருஷமாக வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காரு, இவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைட்டிங் ஸ்டைலான ஒரு கல்டிவேட்டர் கிடையாது, இவர் வந்து இந்த செஸ் கேம் அந்த மாதிரி தான் ஒரு விதமான ஒரு கல்டிவேட்டர் மாதிரி. ஸோ இவரால் வந்து இப்போ செஸ் கேம் அந்த கிராக்கை ஓப்பன் பண்ண முடியல, வேறு யாருனாலும் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து தட்டார் முடால் ஒரு மூவ் பண்ணி அந்த செஸ் மேலே வைக்க, அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் பண்ணுவோம், அது ஓப்பனாக இருக்குது, அதை வந்து இவனை திருப்பி பேக் அட்டாக் பண்ணிடும். ஸோ இப்போ இவனோட பிளானுமே வந்து ஃபெயில் ஆயிரும், அவனுமே வந்து இப்போ இல்லாமல் போயிட்டான். ஸோ இப்போ யாருனாலும் வந்து இது ஓப்பன் பண்ண முடியாத நிலமையில் வந்து அந்த செக் லீடரை வந்து கரெக்டாக வந்து இது ஓப்பன் பண்ணிடணும். என்னடா இங்கே நடக்குது, இங்கே எப்படா ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க.
ஆனால் இந்த மாதிரி அவனோட செக்ட் வந்து ஹெர்ப்ஸ் வளைக்கிறதுக்கு தான் வந்து ஆவானுங்க, இவங்களுக்கு எப்படி செஸ் பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு ஏன் இல்லாமல் அவனுக்கு வந்து ஏதாவது டம்பான ஒரு லக்கு கிடச்சிருக்கும், அந்த லக்கை வச்சு தான் வந்து இவன் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறேன், நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன நினைப்பா, ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அவனுக்கு சொல்லக்கூடாது வெளியில், ஏன்னா ஹீரோ எந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுவார்னு சொல்லி அவனுக்கு தெரியல. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் இது ஃபிஷியாக தெரியுது, ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து குளிர் வந்து அவங்கள ஆட்கொள்ளுது, நிறைய பேர் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அந்த கிழவனும் அந்த செக் லீடர் மட்டும் தான் கடைசியில் வந்து அந்த அவன் பார்த்து வந்து இதுதான் வந்து அந்த கடவுள் மென்ஷன் பண்ண ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கணும், அற்புதம், இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய் கடவுள் கிட்ட கொடுன்னு சொல்லுமா அந்த கிழவன் வந்து புடனி மேலே ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணிவிட்டு உன்ன மாதிரி ஒரு வெகுலியான ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஷர் கிடைக்கிறது வந்து நான் விரும்பலை, ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெஷர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியணும், ஏன்னா நிறைய பேர் வந்து பீப்புள் வந்து ஹண்ட் பண்ணுவாங்க ட்ரெஷருக்கோசரம், அதில் வந்து நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஐஸை வந்து தொடுவான், அவனோட டோட்டல் பாடி வந்து ஃப்ரீஸ் ஆகிரும், அவனுக்கு வந்து என்னென்னே தெரியல, ஏன்னா இப்போ இவனுக்கு வந்து குளிர் எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ட்ரெஷரை வந்து இவன் பாடியில் வந்து கோட்டிங் பண்ணியிருப்பான், ஆனால் அதை தாண்டி வந்து இவன் ஃப்ரீஸ்டு ஸ்டேட் ஆகிடறான். அதுக்கப்புறம் அந்த செக் லீடர் வந்து எந்திரிச்சிட்டு என் முதுகில் வந்து யாரோ அடித்த மாதிரி இருந்தது, ஆனால் நல்ல வேலை எதுவும் ஆகலை, அந்த கடவுள் வந்து எனக்கு அந்த டீமன் சூப் வந்து கொடுத்தாரு, அது மூலமாக வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த குளிர் வந்து எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை டேரெக்டாக டச் பண்ணால் வந்து யாராக இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கொடுத்த லஞ்ச் பேக்ஸில் வந்து அதை போட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படியே அந்த கடவுள் எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு தான் என்கிட்ட வந்து இந்த லஞ்ச் பேக்ஸ் கொடுத்து விட்ருக்காரு, இதில் வந்து எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஒரு விதமான பிரச்சனையுமே சொல்லிட்டு இருக்குல்லையே ரொம்ப கோல்டான எனர்ஜி போய் அவன் அந்த ஹீரோ கொடுத்த லஞ்ச் பேக்ஸில் வச்சு போயிட்டுருக்கேன். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, எனக்கு இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீங்கள் இறப்பிங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் இந்த ஜூனியர் வந்து உங்களோட சேர்ந்து பயணம் பண்ண நாட்களை வந்து மறக்க மாட்டான் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவான். இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கட்டை ஹீரோ அப்புறம் டான்ஜி எல்லாருமே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து போயிட்டுருப்பாங்க. டான்ஜி வந்துட்டு நான் வந்து வெளியில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நியூ இயர் நம்ம வெளியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளம்புவாங்க. அந்த டீமன் அதாவது அந்த அது பேர் செலஸ்டியல் 9 tailed ஃபாக்ஸ்னு வரும், அது வந்து இது வரைக்கும் ஹியூமனோட லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அதை வந்துட்டு நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீ வந்து தேவையில்லாமல் கவலைப்பட்டுருக்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி போய் சுற்றி பார்த்து எல்லா பக்கமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கும்போது சின்ன குழந்தைகளான்ட்டு வாங்க பிக் பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த வாய்ஸான பாட்டிமா வந்துட்டு ஓ மாஸ்டர் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களா, நான் நினச்சேன் நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து தலையை வந்து ஆள் வெளியில் கட்டலின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வருது உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஓ ஃப்ரெண்ட்ஸா சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த டான்ஸி வந்துட்டு நான் வந்து மாஸ்டரோட ஒய்ஃப் கிடையாது, நான் வந்து மாஸ்டரோட பெட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஒருவேளை ரோல் ப்ளே கேம் மாதிரி ஏதாவது விளையாண்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஏற்கனவே அவங்க தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காங்க, நீ எச்சா வந்து குழப்பறதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டான்ஸி வந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ போல வந்து சுற்று பட்டாளத்தை வந்து ரசிக்கிறாங்க. ரசிச்சதுக்கப்புறம் வந்து வான வேடிக்கைகள் வந்து அங்கே நடக்குது. அதாவது அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு வான வேடிக்கை தான். அதை பார்த்து வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க டான்ஸ் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோன்ட்டு என்னோடய ஹோம் டவுன் வந்து ரொம்ப இயற்கை நிறைஞ்ச ஒரு இடமா இருந்தது. அங்கே வந்து பொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணால் அங்கே சில அனிமலுக்கு வந்து பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங் ரீசனால் வந்து இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் இங்கே தான்ப்பா என்ஜாய் பண்ணுறேன், நல்லா என்னால் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவள் ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து தனியாகவே இருந்தேன், நீ தான் வந்து என் கூடயே இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்னை வச்சு ரொம்ப ஃபன் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப கலாய்க்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து கலாய்க்கல, எல்லாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த ஹீரோ காப்பாற்றுற அந்த நானா பொண்ணு வருவா. அந்த நானா பொண்ணு வந்துட்டு பிக் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து என்னோடய அந்த கோமா ஸ்டேஜ் வந்து எனக்கு காப்பாற்றினீங்கன்னு எனக்கு தெரியும், இந்தாங்க உங்களுக்காக வந்து நான் ஃப்ரைடு எக்ஸ் வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த எக்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நன்றி நான் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இம்மோட்டலாக வந்து மாற போகிறேன், இந்த மாதிரி இன்றைக்கி வந்து செலெக்ஷன் வந்து வைக்க போகிறாங்க, அதில் வந்து நான் செலக்ட் ஆகி இம்மோட்டலாக வந்து மாறி எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக உங்களையும் சேர்த்து தான் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஓ அற்புதம், உனக்கு இந்தளவுக்கு வந்து நீ
யோசிக்கிறியா, பரவாயில்லம்மா, சரி நீ இன்றைக்கி செலக்ட் ஆகிட்டின்னு வையேன், இந்த பிக் பிரதர் வந்து உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு ஹீரோவோட கையை எடுத்து, இது வந்து பிங்கி ப்ராமிஸ், இந்த நீங்கள் வந்து மறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீ வந்து செலக்ட் ஆகி அண்ணா வந்து உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த பாப்பா வந்து அதை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் டான்சி வந்து அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு, மாஸ்டர் அது என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரெட் லைட் ஏரியா, அந்த காலத்துலேயுமே வந்து ரெட் லைட் ஏரியா இருந்திருக்குது கைஸ். ஸோ அந்த ரெட் லைட் ஏரியா பார்த்தோன்னு ஹீரோன்ட்டு அதை வந்து நீ பற்றி தெரிஞ்சுக்கூடாது, எது கேட்குறன்னு சொல்லுவோம், அங்கே வந்து வித்தியாசமான ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம், அங்கே வந்து அடல்ட் மென் அப்புறம் அடல்ட் உமன் மட்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடம், அங்கே வந்து நீ எல்லாம் போகக்கூடாது, வானம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்சி இருந்துட்டு மாஸ்டரே வந்து இது சொல்கிறாருன்னா வந்து அது கண்டிப்பாக வந்து ஏதோ டேஞ்சரஸான ஒரு விஷயமா தான் இருக்கணும், அது மூலமாக எனக்கு வந்து ரொம்ப ஃபிஷியான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், அங்கே வந்து ஒரு டீமன் வந்து அந்த ரெட் லைட் ஏரியாவில் போகுது, அங்கே இருக்கிற ஆட்களோட சோலையெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கும், சோலையும் லைஃப் எனர்ஜியும். அடுத்தது யாருன்னு சொல்லி அது காத்துட்ருக்க, அடுத்து நானாக வந்து இது மாதிரி நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு அங்கே தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் இருக்காது, அங்கே வந்து எக்கச்சக்கமான ஒரு கல்டிவேஷன் ஸ்கூல் இருக்கும், அதில் வந்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்கூல் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து முன் வந்து இவங்களை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி வந்து அந்த செலக்டிங் டேட்டுக்கு வந்து முடிய போது யாராவது வந்து சைன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நானும் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணி பை கைஸ். அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஒரு 5K ரீச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 3 monthஸில் வந்து ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் உங்களோட ஹெல்ப் இருந்தால் வந்து அது சீக்கிரமாக வந்து நான் பண்ணிட முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணி பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.